புதுக்கோட்டை அருகே ரயில்வே கேட் கீப்பரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே கேட்டை திறக்க கூறி அத்துமீறிய குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு சிறை விருந்து வைக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? அரே ப்ரோ, என்ன பிரச்சனைனா? अरे रुकना, खोलना तो कोई दिक्कत नहीं है, उसको देने दे तू उसको. புத்தாண்டையொட்டி புல் மப்பில் வந்த போதை ஆசாமி தனக்கே கேட் போடுவியா என்று கூறி அலப்பறை செய்த காட்சிதான் இது. அரே ப்ரோ, என்ன பிரச்சனை என்று கேட்ட கேட் கீப்பரிடம் உன் குடலை உருவப் போவதாக கூறி கத்தியை எடுத்த நபரால் கலேபரமாகியுள்ளது. நடந்தது என்ன? अरे रुकना, खोलना तो कोई दिक्कत नहीं है, उसको देने दे तू उसको. புதுக்கோட்டை அடுத்துள்ள நமனசமுத்திரம் அருகே மேல தேமுத்துப்பட்டி அமைந்துள்ளது. அங்குள்ள ரயில்வே கேட்டில் கேட் கீப்பராக தீரஜ்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 31 வயதான இந்த இளைஞர் இரவில் வழக்கம் போல பணியில் இருந்தார். ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சிக்கு செல்லும் ரயில் செல்வதற்காக ரயில்வே கேட்டை மூடியுள்ளார். இரவு நேரம் என்பதால் அவ்வழியாக வாகனங்கள் வராத போதும் தீரஜ்குமார் தனது கடமையை செய்துள்ளார். அப்போது மேல தேமுத்துப்பட்டியைச் சேர்ந்த கார்த்தி என்கிற குண்டு கார்த்திக் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். மது போதையில் இருந்தவர் ரயில்வே கேட்டை திறந்து விடுமாறு கூறியுள்ளார். அதற்கு ரயில் வர உள்ளதால் கேட்டை திறக்க முடியாது என்று தீரஜ்குமார் பதிலளித்துள்ளார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த கார்த்திக், நான் யார் என்று தெரியுமா என்று தெனாவட்டாக பேசியுள்ளார். மது போதை தலைக்கேறிய நிலையில் இருந்த கார்த்திக், எனக்கே கேட் போடும் அளவிற்கு உனக்கு துணிவிருக்கிறதா என்று ஆபாசமாக பேசி திட்டியுள்ளார். அரே ப்ரோ, என்ன பிரச்சனைனா? தொடர்ந்து அடாவடி செய்த போதை ஆசாமி திடீரென கூர்மையான கத்தியை எடுத்துக்கொண்டு கேட் கீப்பரை குத்த பாய்ந்துள்ளார். அங்கிருந்தவர்கள் தடுக்க முயற்சித்தும் திமிரி ஓடியவர் தீரஜ்குமாரின் வயிற்றில் கத்தியால் குத்த முயற்சித்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த தீரஜ்குமார் தனது கைகளால் தடுத்துள்ளார். அதில் கூர்மையான கத்தி அவரின் கைகளை குத்தி கிழித்துள்ளது. இதில் காயமடைந்த கேட் கீப்பர் தீரஜ்குமாரை அங்கிருந்தவர்கள் மீட்டு திருச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதல் நடத்திய கார்த்திக்கை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது தெரிய வந்தது. ஊருக்குள் அடாவடி செய்து வந்த நபரை கைது செய்து போலீசார் சிறை விருந்து அளித்துள்ளனர். ரயில் வரும்போது ஆபத்தை உணர்ந்து ரயில்வே கேட்டை திறக்க மறுத்த கேட் கீப்பரை போதை ஆசாமி கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற சம்பவம் புதுக்கோட்டையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரே ப்ரோ, என்ன பிரச்சனைனா? अरे ब्रो, नहीं फोन फोन. अरे रुकना, खोलना तो कोई दिक्कत नहीं है, उसको देने दे तू उसको.